சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, கருணாநிதி ரோல் மாடல், ஜெயலலிதாவும் ரோல் மாடல். யாரு பண்ணீங்களா? இல்ல நீங்க கிறுக்கா இல்ல நாங்க கிறுக்கா? இல்ல என்னடா பார்த்து போ செத்துறாத. தளபதி வாழ்வாரு, நீ வாழ மாட்ட. அங்கிருந்து போய் தளபதினா இதுதான் இந்த ஏரியால டாஸ்மாக மூட சொல்லுங்கிறது. கட்டி போட்டு வந்து அவர் வாழ்வாரு. இதான் அநாகரியமான அரசியல். பாத்தீங்களா? இதற்காகத்தான் இந்த தற்கூரி கூட்டத்தை, இந்த கேடுகட்ட கூட்டத்தை ஒழிக்கணும். ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது குறுக்க வந்து தளபதி தளபதி டிவிக்கு பாருங்க. பரிதாபங்க, பரிதாபம். அவன் நினைச்சேன் டிவிக்குங்கிறது ஒரு புரட்சி முழக்கமாடா. ஜெய்ஹிந்த் ஒரு புரட்சி முழக்கம், வந்தே மாதரம் ஒரு புரட்சி முழக்கம், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சி முழக்கம். டிவிக்கே ஏண்டா ஒரு புரட்சி முழக்கம்? டிவிக்கு ஓரமா எனக்கு கூட தேவைப்படுது, வந்து குடிக்கிறேன் கூட்டம் முடிஞ்ச உடனே. அதாவது அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்லு, சொல்றா. என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுனு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். சும்மா சீண்ட கூடாது. உலகத்திலேயே கட்சி கொடிய சாக்கடையில போட்ட ஒரு கேடுகட்ட கூட்டம் அது தாவேகா என்கிற தற்கொலை கூட்டம்.